Welcoming you all to 2025. 2025 வந்தாச்சு, நியூ இயர் ரெசல்யூஷனும் எடுத்தாச்சு. பட் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு வச்சிருப்போம். சில பேர் நான் இனிமேல் ஜிம்முக்கு போகணும், நான் இனிமேல் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, நான் இனிமேல் டான்ஸ் கற்றுக்கணும், இனிமேல் சிங்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது செகண்டரி, பட் ஆனால் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்போம் இல்லையா? பட் இந்த ரெசல்யூஷன் பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா? எப்போ இருந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்க ஆரம்பித்தோம், எதுக்காக இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோம், அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்க ஜிகே. இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 4000 வருஷம் பின்னாடி போகணும். ஆமா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோனியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நியூ இயரை செலிப்ரேட் பண்றாங்க. பட் ஆனா அவங்க அப்போ ஜனவரி 1 நியூ இயரா செலிப்ரேட் பண்ணல, மிட் மார்ச் தான் நியூ இயரா செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய பிளான்டிங் சீசன் அப்பதான் ஆரம்பிக்கும். அப்போ அவங்க கடவுளை வணங்கி அவங்க இந்த நியூ இயர் செலிப்ரேஷனை ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபெஸ்டிவல் பேர் பார்த்தீங்கன்னா அக்கிட்டு அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் தான் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ப்ராமிஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய கடவுளுக்கு இனிமேல் நாங்க யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டோம், கடன் வாங்கினது எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துருவோம், நம்ம கடனா வாங்கிய பொருளா இருக்கட்டும், கடனா வாங்கிய பணமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை கடவுளுக்கு கொடுத்து அவங்க இந்த நியூ இயரை ஆரம்பிப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 46 பிசிக்கு வந்தோம் அப்படின்னா ரோமன் காலகட்டம். ஸோ அப்போ இருந்த ரோமன் கிங் தான் ஜூலியஸ் சீசர். அவர் தான் ஜூலியன் கேலண்டர் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ இந்த ஜூலியன் கேலண்டர் பத்தி ஜனவரி 1 தான் நியூ இயரா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜனவரி 1 நியூ இயரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரோமன் கிங்கோட பேரு ஜானஸ். ஸோ அவரை ஹானர் பண்ற விதமா இந்த ரோமன் கிங் ஜூலியஸ் சீசர் ஜனவரியை ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தி இயராகவும் ஜனவரி 1 நியூ இயராகவும் டிக்ளேர் பண்றாரு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஜானஸ் கடவுள் தான். அந்த கடவுளுக்கு 2 ஃபேஸ் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயசான முகத்தோற்றமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இளமையான தோற்றமும் இருக்கும். அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளுடைய கடந்த காலகட்டத்தில் பாஸ்ட்ல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ், நம்ம கத்துக்கிட்ட லெசன்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண தப்பு, என்ன ஒரு இது இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒரு லெசன்ஸா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபியூச்சர், அதாவது அப்கமிங் நியூ இயர்ல நாம அது ஒரு நல்ல வழியில ஒரு நியூ பிகினிங்கா இருக்கணும். அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா ஒரு நியூ பிகினிங்கா இருக்கணும், ஒரு நல்ல பர்சனா இனிமேல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டார்ட்டா தான் இந்த ஜனவரி 1 நியூ இயரை செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப இருந்த காரணமும் சரி, இல்ல இப்ப இருக்க காரணமும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். அப்ப இருந்து என்ன நினைச்சாங்கன்னா, இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னாடி போறதுக்கு நம்ம என்னென்ன விஷயத்த பண்ணணுமோ அதுதான் நியூ இயர் ரெசல்யூஷனா எடுத்தாங்க. அது பாபிலோனியன் காலகட்டமா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ரோமானியன் காலகட்டமா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி எராவா இருந்தாலும் சரி. ஸோ இப்ப எல்லாத்தோட ரெசல்யூஷனும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் அஹெட், நம்ம முன்னாடி போறதுக்கு, க்ரோத் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது ஒரு ஹெல்த் வைஸா இருக்கட்டும், நல்ல ஜிம்முக்கு போய் நான் ஒர்க் அவுட் பண்ணணும், இல்ல ஒரு ஃபுட் வைஸா இருக்கட்டும், நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடணும், ஃபினான்சியல் வைஸா இருக்கட்டும், நம்ம இனிமேல் ஃபினான்ஸ் டெசிஷன்ஸ் எது எடுக்கிறனாலும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும், ப்ளஸ் அமௌண்ட் நம்ம கொஞ்சமாவது சேவிங்ஸுங்கிறது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபினான்சியலா, ஹெல்த் வைஸ், ஸோ எல்லா விதத்துலையுமே நம்மளுடைய லைஃப்ல நம்ம க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பா நீங்களும் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது நம்ம ஜிகே பைட்ஸ். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.